சத்தமா சொல்லாம ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நாள தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனையிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னைக்கு விசேஷமானவர்கள். என்னென்னு சொன்னால் இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாகவும் பாடும்படியாகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் அநேக ஆராதனைகள் அநேக காரியங்களை இந்த வருஷத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களோடு ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தைகளை நம்மோடு பேசுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறதான தலைப்பு என்னவென்று சொன்னால் அன்பின் குணங்கள். ஒரு அன்பு நமக்கு நிறைந்தவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஆனால் அந்த அன்பு என்னென்னலாம் செய்யும் என்பதை குறித்து ஒரு 10 காரியங்களை இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். சுருக்கமாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக அதை முடிக்க கர்த்தர் எனக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது காரியம், அன்பு என்ன செய்யும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்கும். அன்பு என்ன பண்ணும்? முதலாவது அடுத்தவங்களுக்கு மற்றவர்களுக்கு அதை கொடுக்க நமக்கு ஏவுதல் பண்ணப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு 2 பொருள் இருக்குதுன்னு சொன்னா, உங்க இருதயத்துல அன்பு இருந்தால் அது உங்களுக்கு நண்பரா இருக்கலாம், உங்க சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், உங்க தாயா இருக்கலாம், உங்க தகப்பனா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தெரியாதவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா என்கிட்ட 2 இருக்கு, 1 நான் வீணாக தானே போக போகுது, அதை நான் மற்றவனுக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அப்படின்றது ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்பேற்பட்ட காரியங்களை அன்புதான் செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அன்பானது முதலாவது குணாதிசயமான அன்பு என்ன தெரியுமா? அன்பானது மற்றவர்களுக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. அது அன்பாக இருந்தாலும் சரி, அன்பு உங்களுக்குள் நிறைந்து இருக்குமானா அந்த அன்பு மற்றவர் மேல நம்ம காண்பிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. என்னன்னா, அவங்க தெரிந்தவர்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள பார்க்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? வணக்கம் சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டீங்களா? அவங்க தெரிஞ்சா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த அன்பு என்ன ஆகுது? அவங்க இருதயத்துல இருக்கிறதுனால தான் அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்றோம்? சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த சாப்பிட்டீங்களான்ற வார்த்தை கூட எப்படி வரும்னா, உள்ள அன்பு இருந்தா மாத்திரம்தான் என்ன பண்ணும்? வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப மற்றவர்களுக்கு என்ன பண்ணும்? அன்பானது கொடுக்க நம்மை ஏவும். அது அன்பா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அன்பை கொடுங்க ஆண்டவரே. அதின் நிமித்தமாய் நான் அடுத்தவனுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்க உதவி செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம் பாருங்க, கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், ஆனா எவருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? உதவி செய்யவே மாட்டாங்க. இதற்கு மூல காரணம் என்னன்னா, அவர்கள் இடத்தில் அன்பு இல்லை. ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், கஞ்சனா இருப்பான், அவனுக்கு ஈர குணம் கிடையாது. இல்லை, இதை காட்டிலும் மேலான ஒரு விஷயம் என்னன்னா, அவனிடத்தில் அன்பு இல்லை. அவன் அன்பு உள்ளவனா இருந்தானா என்ன பண்ணுவான்? அடுத்தவனுக்கு கொடுப்பான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்ககிட்டயே ஒன்றும் இருக்காது. ஆனா ஒருத்தங்க யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருக்கிறதுல இருந்து அவங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்டவர்கள் தான் என்ன காரணம் என்று சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அன்பு. ஏன்னா அவன் யோசிப்பான், ஒரு காலத்துல நானும் என்ன பண்ணேன், எனக்கு உதவி செய்ய ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுடைய பிற்காலத்தை யோசிப்பான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வச்சிருக்கிறாரு, அதை என்ன பண்றேன்? நான் கொடுக்கிறேன் என்ற ஒரு இருதயம் வருது பத்தியா? அது எதை உருவாக்குது என்று சொன்னால்,
ஒரு அன்பானது இந்த காரியத்தை செய்கிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வருஷத்தை கடைசியில் உங்களோடு பேசுகிறார். உங்களிடத்தில் அன்பு மிக முக்கியமாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நம்ம உருவாவதற்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாகவே என் தேவன் உங்களையும் என்னையும் நேசித்ததன் நிமித்தமாக அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பட்டாரு? தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். எதனால? நீங்க கோடி கோடியா அவருக்கு பணம் கொடுப்பீங்கன்னு சொன்னா, இல்ல அவருக்கு நீங்க பிற்காலத்துல கோடி கணக்கில் ஆலயத்தை கட்டுவீங்கன்னு சொல்லியா, இல்ல அநேகருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆலயத்துல எடுத்துன்னு போய் உண்டியில கோடி கோடியா லட்ச லட்சமா கொடுப்பீங்கன்னு சொல்லியா? இல்ல, உங்களையும் என்னையும் அவர் நேசித்த அந்த அன்பின் நிமித்தமாக உங்களையும் எனக்காகவும் தன் ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட அன்பின் சுபாவங்கள் இந்த வருஷத்தின் கடைசியில நமக்குள்ள வரும்படியாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அன்பானது ஒரு லேசான வந்துடுறதான காரியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஏசப்பா இந்த அன்பின் சுபாவத்தை எனக்கு கொடுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தா சொல்லுவோம், அவங்கள நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு என்ன வராது? கோபம் தான் வரும், அவங்க மேலே எனக்கு எரிச்சல் தான் வரும். அப்பேற்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருக்கட்டும், நமக்கு தீமையே செய்யட்டும், நம்மை கொலை செய்யறது கூட அவங்க என்ன பண்ணட்டும், ஏதாவது பண்ணட்டும், ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அன்பை மாத்திரம் செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அவரை மறைக்கிற அந்த கடைசி ராத்திரியில அவரை காவல் வைக்கும்படியாக காவலாளிகள் வருகிறாங்க. அந்த காவலாளிகளை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக யூதாஸ் காரியோத் என்ன பண்ணா? காட்டி கொடுத்தான். அந்த காவலாளிகள் இயேசுவை பிடிக்க கிட்ட வரும் பொழுது பேதுருவானவன் அவன் கையில் இருந்த கத்தி எடுத்து என்ன பண்ணா? அந்த காவலாளியினுடைய காதை வெட்டினவனாக காணப்பட்டான். ஆனால் அந்த மனுஷனையும் ஆண்டவர் நேசித்ததன் நிமித்தமாக அவன் காதை தொட்டு என்ன பண்ணாரு? சுகமாக்கினார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்க. அவரை பிடித்து கொள்ளும்படியாக அவரை பிடித்து கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவரை கொலை செய்ய நினைக்கிறவங்களையே என்ன பண்ணாரு? என் தேவன் நேசித்தார். உங்களை என்னையும் கொலை செய்யறதுக்கு யாராவது யோசிக்கிறாங்களா? அப்படி ஒன்றும் யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் நமக்குள்ள அன்பு வேண்டும், எனக்குள்ள அன்பு வேண்டும், எனக்குள்ள அன்பு வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு அன்பு வேண்டும். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பு என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்யும் என்று சொல்லி. அன்பானது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம். அன்புக்காகவே ஒரு அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறதுனா அப்போ அந்த அன்பானது ஆண்டோடைய சமூகத்தில் எவ்வளோ முக்கியமானது என்று யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான 10 கட்டளைகளிலிருந்து கற்ற பெரும்பான்மையாக எடுத்து 2 கட்டளையாக என் தேவன் கொடுக்கும் பொழுது அந்த 2 கட்டளையும் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால் அன்பை மாத்திரமே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவர்கள்னாலே என்ன பண்ணிடுவாங்க? பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க, இவங்க தான் கிறிஸ்துவங்க. ஏன்னா கிறிஸ்துவர்களிடத்துல அன்றைக்கு என்ன இருந்தது? அன்பு இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு வஞ்சகம் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட கிறிஸ்துவர்களை நாம ஏன் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்கிறதான கிறிஸ்துவர்களுடைய இருதயத்தில் என்ன இல்லை என்று சொன்னால் அன்பு என்ற காரியம் இன்றைக்கு நம்ம பார்க்க மிகவும் குறைவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இந்த வருஷத்தின் கடைசியில் உங்கள் இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கட்டும். இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா? அன்பு செலுத்துங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட யாராவது வராங்களா? அவங்களோடு பேசுங்க. யாரும் என்கிட்ட பேசுறதுக்கு இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏங்குகிறாங்க. தண்ணீர் கொடுங்க. தண்ணீர் இல்லாமல் சுற்றுக்கிறாங்களா? ஒரு சிலர்லாம் வீட்டில் வந்து தண்ணி கேட்பாங்க, அதெல்லாம் கிடையாது, போ
எத்தனையோ பேர் சொல்லுகிறத நான் பார்த்துருக்கிறேன். ஏன் அந்த இருதயத்தில் என்ன இல்லை? அன்பு இல்லை. உங்களால் முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடு கேட்குறாங்களா வயதானவங்க, என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அதை கொடுங்க. அதே நிமித்தமாக உங்களுக்குள்ள அன்பு என்ன ஆகும்? பெருகும். அந்த சந்தோஷத்தை பாருங்க. அன்பு உங்களுக்குள்ள கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு இந்த வருஷத்தின் கடைசியில் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னு தெரியல. நிச்சயமாகவே அன்பின் குணங்கள் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுவதாக காணப்படுகிறது. அந்த அன்பானது உங்களையும் என்னையும் நீதியின் பாதையில கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் அன்பு என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு கொடுக்கும். இரண்டாவது விஷயம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தை நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று சொல்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அன்பானது என்ன பண்ணுமா? பிறனுக்கு பொல்லாங்கு செய்யவே செய்யாது. ஹல்லேலூயா. அடுத்தவன் கெட்டு போனோன்னு நினைக்காது, அடுத்தவனை அடிக்கணும்னு நினைக்காது, அடுத்தவனை குத்தணும்னு நினைக்காது, அடுத்தவன் நாசமாயிடணும் போயிடணும்னு எண்ணாது, அடுத்தவன் இல்லாமையே போயிடணும்னு நினைக்கக்கூடாது, அடுத்தவன் குடி கெடுக்கணும்னு சொல்லி அன்பு என்ன பண்ணாது? நினைக்கவே நினைக்காது. அன்பு எப்பொழுதும் பொல்லாங்கானதை செய்யவே செய்யாது. அப்படி பொல்லாங்கான காரியங்களை நீங்களும் நானும் ஒரு வேலை செய்வோமானால் இன்றைக்கு எச்சரிக்கையாருங்க. உங்ககிட்ட அன்பு இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது கூட செய்யாம கூட இருந்துருங்க, ஆனா கெட்டது மாத்திரம் செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் அதை நிச்சயமாகவே விரும்புகிறார். ஏன்னா அன்பு என்ன பண்ணும்னா பொல்லாங்கை செய்யவே செய்யாது. உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க அடிக்க முடியுமா? நீங்க நேசிக்கிறவங்களை திட்ட முடியுமா? நீங்க நேசிக்கிறவங்களை கெட்ட வார்த்தைகளை போட்டு பேச முடியுமா? என்ன பண்ண முடியாது. ஏன்? அவங்க மேல நான் என்ன வச்சிருக்கிறேன்? அன்பு வச்சிருக்கிறேன். அப்போ உங்களை நீங்க நேசிக்கிற மாதிரி பிறனையும் நீங்கள் நேசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எப்படி நேசிப்பீங்க? நான் இதில் இடிச்சுட்டேன்னா எனக்கு என்ன வரணும்? வலிக்கும். எனக்கு கொத்தனா என்ன வரும்? ரத்தம் வரும். எனக்கு கொட்டினா வலிக்கும். அப்போ அடுத்தவனுக்கும் அதெல்லாம் செஞ்சால் என்ன வரும்? பண்ணா உங்களுக்கு யாராவது கெட்ட வார்த்தைகள்னால பேசி திட்டினா உங்களுக்கு என்ன பண்ணும்? இருதயத்தில் வலிக்கும். அப்பேற்பட்ட காரியங்களை உங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களுக்கு அந்த காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போது அன்பு என்ன செய்யும் என்று சொன்னால் பிறனுக்கு பொல்லாங்கை செய்யவே செய்யாது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள என்ன வரணும்? அன்பை கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு அன்பு கொடுங்கப்பா, அன்பான காரியங்களை நான் செய்யணும். அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆண்டவரே ஏதாவது என்னை பேசினாங்கன்னா என்னை தாங்கிறதுக்கு அந்த அன்பை கொடுங்க. பேசினா பேசிட்டு போட்டோம். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, அவர் பார்த்துக்கொள்வார். உங்களை சபிக்கிறவர்களை அவர் சபிப்பார், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல போக போறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, எங்களுக்கு விரோதமா யார் வேணாலும் பேசட்டும், என்ன வேணா செய்யட்டும், ஒருவேளை எங்ககிட்ட பேசாம கூட போகட்டும், எங்களை எதிர்த்து வேணா என்ன வேணா காரியங்களை செய்யட்டும், அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்கள மன்னிங்க. ஒருவேளை என் இருதயத்தில் அவங்களுக்காக கசப்பு இருக்குமானா அந்த கசப்பை இன்னைக்கு என் இருதயத்திலிருந்து என்ன பண்ணுங்க? எடுத்து போடுங்க. அதுதான் உண்மையான அன்பாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறவோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல இன்னைக்கு ஜெபத்தோடு கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அன்பானது என்ன செய்யும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தில் நாம் எல்லோரும் அறிவு உண்டென்று தாமே தெரியும்படி அறிவு என்ன பண்ணுமா? இருமாப்பை உண்டாகும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஹல்லேலூயா,
மூன்றாவது, அன்பானது உங்களுக்குள் ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கும். நீங்க ஏசப்பாவை நேசிச்சிங்க அப்படின்னு சொன்னா மற்ற எந்த காரியத்தையும் தேட மாட்டீங்க, எந்த விஷயத்தையும் தேடி ஓட மாட்டீங்க, எந்த அடுத்த காரியங்களை தேடி ஓட மாட்டீங்க. இயேசு என் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார், அந்த தேவனை நான் தேடும் பொழுது, அந்த அன்பு எனக்குள்ள இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஏசப்பாவை அதிகமாக நேசிச்சேன்னா நான் மனுஷனை நேசிக்க மாட்டேன், பொருளை நேசிக்க மாட்டேன், பொண்ணை நேசிக்க மாட்டேன், என் வேலையை நேசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கு? என் தேவனுடைய அன்பு இருக்கிறது. உலக மனுஷனை எனக்கு மேலாக, என் தேவனுக்கு மேலாக நான் என்ன பண்ண மாட்டேன்? நேசிக்க மாட்டேன். ஏன்னா அவர் செய்த தியாகங்களும் அவர் செய்த எனக்குரிய காரியங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இருதயத்தில் வச்சிருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். என் தேவன் எனக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு எனக்குள்ள இருக்கும் பொழுது என் தேவனை தவிர நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மிக முக்கியமாக சொன்னார், விக்கிரகங்களை தேடி நான் ஓட மாட்டேன், விக்கிரகத்தை நம்ப மாட்டேன், விக்கிரகமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் தாமதமாகுதேன்னு சொல்லி குறி சொல்லுகிறவனையோ மந்திரவாதிகளையோ பில்லி சூனிய கட்டுகளையோ நான் என்ன பண்ண மாட்டேன்? நம்ப மாட்டேன். ஏன்னா என் தேவன் பெரியவர், என் தேவன் எனக்கு அன்பாகவே இருக்கிறார், எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். எனக்கு ஏற்ற காலத்துல என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற ஒரு பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பக்தியை விருத்தியை காட்டுறதுக்கு என்னென்ன காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. உலக ஜனங்களை பாருங்க, என்னென்னமோ செய்யறாங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய சொல்றாரா? நீ என் மேல பக்தியாக இருக்கிற மகளே, இஸ்ரவேலுக்கு நடந்தே வந்துருமா அப்படி சொல்றாரா என் ஆண்டவர்? அப்படி சொல்றாரா இயேசு கிறிஸ்து? இல்லையே, அப்படி சொல்லவே இல்லையே. நீ வெறும் காலிலேயே நடந்துவா மகளே, எனக்காக வெறும் காலிலேயே நட மகனே சொல்றாரா? உன் பக்தி விருத்தி எதனால் உண்டாகும் என்று சொன்னால் அன்பினாலே உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த அன்பு யார் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அந்த அன்பின்படி வாழுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து அன்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லி காண்பித்து போனாரோ அப்பேற்பட்ட அன்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்பட வேண்டும். அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன பண்ணும்? ஒரு பக்தி விருத்தியை இயேசுக்குள்ளாக இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு அது நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம், அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்பு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அடுத்த காரியம் சொல்றார் ஆண்டவர், அன்பானது தன்னை புகழவே புகழாது. உன் பெருமையை பேசவே பேசாது. நான் எப்படி தெரியுமா? இவன் தெரியுமா? நான் இவ்வளோ பேரை ரட்சத்தில் கொண்டு வந்தேன் தெரியுமா? எத்தனை பேர் விடுதலை ஆக்கிறேன் தெரியுமா? எத்தனை பேர் பிசாசு ஓட்டிருக்கேன் தெரியுமா? என் சபையில் எத்தனை பேர் தெரியுமா? என் சபையில் எத்தனை சர்வீஸ் தெரியுமா? எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் தெரியுமா? தன்னை புகழவே புகழாது. அன்பு எப்பொழுதும் அமைதலாவே இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் சொல்லிட்டு இருந்தாரா? நான் அற்புதம் செஞ்சிருக்கிறேன், 18 வருஷமா நீ என்ன பண்ணிருக்கிற? குளத்துக்கிட்டே இருந்த உன்னை தொட்டு சுகமாயிருக்கிறேன். நீ என்ன பண்ணோம்? எனக்கு எல்லார்கிட்டையும் போய் இயேசு கிறிஸ்து இப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்ன பண்ணு, சாயந்தரம் ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்றேன், அதுல என்ன பண்ணு சொல்லு, அதுல நீ என்ன பண்ணு, அதுல நீ முன்னாடி சொல்லி என்ன பண்ணு, என்னை பெருமைப்படுத்தினான்னு சொன்னாரா? அவர் செய்கிற அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் நீ இதை ஒருவனுக்கும் அறிவிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு என்ன பண்ணாது? தன்னை புகழாது. ஒருத்தன் புகழ்றானா அவனுக்குள்ள என்ன இல்லைன்ற ஆண்டவர்? அன்பு இல்லப்பா. உனக்குள்ள அன்பு இருந்தா நீ உன்னை பெருமையாவே நினைக்க மாட்டேன். இன்னைக்கு அன்பு இல்லாதவங்களை பாருங்க, பெருமைக்குரிய காரியங்கள் எத்தனையோ காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க, பெருமையான காரியங்களை. அன்பு இல்லை.
அன்பு என்ன பண்ணும் தெரியுமா? அடுத்தவனை தரைக்குறைவாக பேசவே பேசாது. ஒருத்தனை உயர்த்திட்டு ஒருத்தனை தாழ்த்தவே தாழ்த்தாது. அதுதான் உண்மையான அன்பு. அன்பு எல்லாரையும் என்ன பண்ணும்? சமமாக நினைக்கும், சமமான காரியங்களை நடக்கும். உயர்ந்தவனுக்கு ஒரு காரியத்தையும் தாழ்ந்தவனுக்கு ஒரு காரியத்தையும் அன்பு செய்யவே செய்யாது. அன்பானது எல்லாரும் ஒருவர் என்பதை காண்பிக்கும். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், அன்பு தன்னை என்ன பண்ணாது? புகழவே புகழாது. புகழ்ச்சியான காரியங்களை அன்பானது பேசவே பேசாது. உங்களுக்குள்ள அப்பேற்பட்ட தற்பெருமைகள் இருக்குமானா நீங்க இன்னைக்கு உங்களை ஆராய்ச்சி கொள்ளுங்க. என்கிட்ட அன்பு இல்லை என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்போ உங்களுக்குள்ள மனத்தாழ்மையா இருக்கும் பொழுது, மனத்தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் பொழுது புகழ்ச்சி உங்களை என்ன பண்ணும்? உங்களை வெறுத்து விடும். புகழ்ச்சி வேணாம், புகழ்ச்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புகழ்ச்சியான காரியங்களை வெறுத்து விடுங்க. புகழ்ச்சி உங்களை அன்பிலிருந்து விலக்கி கொள்ளும். அப்போ உங்களை தற்பெருமைக்குள்ள நடத்தி கொள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். என்னால் சொல்ல முடிகிற விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், பயமானது உங்களுக்கு புறம்பாக தள்ளும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு சில விஷயங்களுக்கு பயப்படுறீங்கல்ல. ஏன் பயப்படுறீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லைன்னு அர்த்தம். எதை கண்டாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். ஏன்? என் தேவன் உங்களுக்குள்ள இல்லை இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளல. என் தேவன் உனக்குள்ள அன்பாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுமா? உனக்குள்ள பயம் இருக்காது. அது இப்படியா இருக்காது? அதுதானே வசனம் சொல்லுது. 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அன்பிலே பயம் இல்லை. என்னல்ல? அன்பிலே பயம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு சொல்லிடுறான், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உனக்கு நாளைக்கு தேவையான பணத்தை நான் உனக்கு கொடுத்துறேன்னா அவன் மேலே என்ன வராது? உனக்கு நம்பிக்கை வந்ததுனால உனக்கு என்ன வராது? பயம் இருக்காது. ஓ, அவன் என்ன பண்ணிடுவான்? குறித்த நேரத்தில் வந்து கொண்டு கொடுத்துருவான், அதனால நம்ம பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே போல தான் நீ ஆண்டவரை நம்பும் போது அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு என்ன பண்ணுமா? பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு, ஃபுல்ஃபில்மெண்ட், 100% உங்களுக்குள்ள அன்பு வந்துருச்சுன்னா பயமானது உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சொல்லுவான், எனக்குள்ள அன்பு இருக்கு ஆனா எனக்குள்ள பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். வசனம் அதுதான் தெளிவா சொல்லுகிறது. பூரணமான அன்பு உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். 100% உங்களுக்குள்ள அன்பு இருந்தால் பயமானது உங்களுக்குள்ள வரவே வராது. ஹல்லேலூயா. தானியேலை பாருங்க, ராஜாக்கு முன்னாடி சொன்னா, ஓ நீ கொடுக்கறதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, நான் என் இஷ்டத்தின்படி தான் வாழ்வேன், ஏன்னா என் தேவன் என்ன பண்றாரு? என் கூட இருக்கிறாரு, நான் உனக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தூக்கி போடுங்கடா அவனை நெருப்புல. அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா 3 பேர் தான் தூக்கி போட்டோம். உள்ள எத்தனை பேர் இருக்கான்? 4 பேர் இருக்கானே. ஏன்னா தேவன் அவன் கூட இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு பயம் கிடையாது, தானியேலுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவன் தேவன் மேல அன்பா இருந்தது நிமித்தமாக, அவன் தேவனுடைய வல்லமை அறிந்ததுனால அவனுக்கு பயம் இல்லை. அவன் அன்பு, தேவ அன்பினால் நிறைந்தப்பட்டவன், தேவனுடைய காரியத்தினால நிரப்பப்பட்டவன். இன்னைக்கு தேவனுடைய அன்பினால பூரணப்பட பாருங்க. முடிச்ச வரைக்கும் உங்களை பூரணப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருதயத்தை பயத்தை போட்டு 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 உள்ள இருக்கிற அன்பு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு காணாமலேயே போயிடுச்சு. இன்னைக்கு பயம்தான் இருதயத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது. பயமானது எதை குறித்தும் பயம், எல்லாவற்றுக்கும் பயம். அப்ப எப்படி உங்களுக்குள்ள அன்பு இருக்கும்? அடுத்தவனுக்கு நீ எப்படி அன்பு செலுத்த முடியும்? உனக்குள்ள பயம் இருந்துகிட்டே, பிசாசு தான் அந்த பயத்தெல்லாம் கொடுப்பான். நீ பயந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு காணாமலே போயிடும். அப்போ இப்போ சொன்ன குவாலிட்டிலாம் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. பயம் உனக்குள்ள வந்துருச்சு, அன்பு வெளியே வந்துருச்சு. அடுத்து உனக்கு என்ன பண்ண? அதை கொடுக்க உதவி செய்யாது. ஏன்னா நாளைக்கு எனக்கு இருக்காதே, நான் எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயம் உனக்குள்ள இருக்கும்.
பிறகு பொல்லாங்க நினைக்கும், அப்பா இந்த வேலை எனக்கு தான் வேணும், அவன் வந்துடுறான், அவனை எப்படியாவது என்ன பண்ண ஆளை வச்சு தூக்கிடணும், பொல்லாங்க நினைக்கும். ஆண்டவரை தேடாது. ஐயோ என்ன நடக்குமோ, நாளைக்கு கடன்காரன் வந்து என்ன சொல்லுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கும். உனக்குள்ள பக்தி இருக்காது. பயம் என்ன பண்ணிடும், பக்தியே உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டுரும். இப்ப ஏற்பட்ட காரியங்கள், பயம் உங்களை சூழ்ந்து கொண்டுச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு இல்லாமையே போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க அன்புல பூரணப்படுங்க. என் அன்புல பூரணப்படும் பொழுது பயம் என்ற காரியம் இருக்கவே இருக்காது. இயேசுவை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது என்ன வரும், நமக்குள்ள பயம் என்ற காரியம் வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கூட பாருங்க, செங்கடல் முன்னாடி நிற்கும் பொழுது அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு வழியை ஏற்படுத்துவார். இங்க கொண்டு வந்திருக்கிறாருன்னா, ஆனா இஸ்ரவேல் சொன்னாங்க, பயப்படுறான். இங்கேருந்து அப்பா என்னை கொல்றதுக்காக சாமி நீ இங்கேருந்து என்ன பண்ணிட்டேன், எங்களை கூட்டின்னு வந்து இங்கே செங்கடலை தள்ளுறதுக்காக கூட்டின்னு வந்துட்டேன். ஆண்டு சொல்லார், செங்கடல் மேல உன்னுடைய கோலை போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலின் நடுவாக அவங்க நடந்தாங்க. அந்த பயத்தின் ஆவி உங்களை அன்பில்லாமல் மாற்றிடும். ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவர் மேல அன்பாக இருங்க. அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற காரியங்கள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. மிக முக்கியமா, பயத்துக்கு மாத்திரம் உங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்க. பயமானது உங்களை ஆளுகை செய்யுமானால் அன்பானது உங்களிடத்திலிருந்து விலகி ஓடிவிடும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது காரியம் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நேரம் இல்லை, நான் ஃபாஸ்டாக சொல்ல விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்புக்கு பொறாமை இல்லாது. அன்புக்கு என்ன இருக்காது, பொறாமை இருக்காது. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர், உங்கள் அண்ணனோ தம்பியோ கார் வாங்கிட்டா நீங்கள் அவங்கள நேசிச்சிங்கன்னா என்ன வராது, உங்களுக்குள்ள பொறாமை வராது. உங்கள் அண்ணனோ தம்பி உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டான், கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு பொறாமை. ஓ என்னை விட நீ அதிகமாக சம்பாதிக்கிறியா, உனக்குள் என்னை விட நீ அதிகமாக சம்பாதிக்கிறியா அப்படின்ற ஒரு பொறாமை. ஏன், அன்பு இல்லாததுனால தான். அப்போ அந்த அன்பு உங்களை பொறாமையால கொண்டு போகாது. அன்பா இருந்தாலோ, நான் தான் சம்பாதிக்கல, நீயாவது சம்பாதிக்கிறியே அப்படின்ற ஒரு விட்டு கொடுக்கிற குணம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பெற்றோர்கள் சொல்றாங்க, நான் தான்ப்பா படிக்கல, என் பிள்ளையாவது படிக்கணும்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா, அந்த அன்பு. நான் பெற்றுக்கொள்ளாததை என்ன பண்ணணும், என் பிள்ளைகள் பெற்றணும்னு சொல்லி தாயின் தகப்பனும் விரும்புகிறதுக்கு காரணம், அடிப்படை என்னன்னா அன்பு. நான் படிக்கல அதனால என் பிள்ளையும் படைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது பொறாமை. அந்த பொறாமை எங்கிருந்து வரும், அன்பு இல்லாததுனால தான். ஹல்லேலூயா. 6வது காரியம், அன்பு பொறாமை இல்லாதது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசியில் சொல்லுகிறது, பொறாமை இருமாப்பா இராது, கடினமா இருக்கா. இருமாப்பானா யாரு என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. என் வழி தண்ணி வழி, நான் எப்படினாலும் என்ன பண்ணுவேன், என் இஷ்டத்தின்படி தான் போவேன், என் வழியின்படி தான் நடப்பேன். ஏன், ஆண்டவர் பேச்ச கூட கேட்க மாட்டேன். ஆண்டவர் என்ன எனக்கு சொல்றது, என் வழியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுவேன், என் வழியை பார்த்துக்கொள்ளி போவேன் அப்படின்னு சொல்லி இருமாப்பாய் காணுகிற காரியம் என்ன தெரியுமா, உங்களிடத்துல அன்பு இல்லை. ஆனால் அன்பு இருக்குமானால் ஒருத்தர் சொன்ன உடனே கேட்போம், அந்த காரியத்தை செய்வோம், ஒரு காரியத்தை செய்யும்படியா இருப்போம். ஐயோ மகனே மகளே இதை செய்யாதப்பா, இந்த காரியத்தை செஞ்சா நீ என்ன பண்ணிடுவ, இழந்து போயிடுவ, அடிபட்டுறோம், இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லுறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொன்னா இந்த இருமாப்பு உங்களை என்ன பண்ணும், அழிக்கும். அன்பு உங்களை இருமாப்பாய் செய்ய விடவே விடாது. யார் என்ன சொன்னாலும் கேட்கும், கீழ்ப்படியும். அதுதான் உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. 8வது 1 கொரிந்தியர் 13:5 வசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணாதான், சினம் அடையாது, கோபமே வராது. அன்பு இருந்தா கோபமே வராது. இன்னைக்கு நிறைய பேர் கோபத்தினால திட்டுறோம், என்னென்னமோ பேசுறோம் இல்லையா. அப்போ உங்களுக்குள்ள அன்பு இருக்குமானால் உங்களுக்குள்ள கோபம் வராது. உங்கள் கோபத்தை இந்த வருஷத்தின் கடைசியில் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா தேவ அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா இந்த வருஷத்துல எவ்வளோ கோவப்பட்டேன் சாமி, இந்த 2025 நான் யாரையும் கோவப்படக்கூடாது, ஆனால் யாரையும் திட்டக்கூடாது. அதுக்கு எனக்கு என்ன வேணும்,
அன்பு வேணும். நான் எல்லாரையும் அன்பாகவே பார்க்கணும், அன்பாகவே செய்யணும், அன்பான காரியங்களை நான் செய்யணும், யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. அப்பேற்பட்ட காரியங்களை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. 8வது காரியம், அன்பானது உங்களை சினமடையாது. 9வது காரியம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுது, அன்பானது தீங்கு நினையாது. அடுத்தவங்களுக்கு தீங்கை நினைக்கவே நினைக்காது. நன்மையான காரியங்களை மாத்திரம் அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு செய்ய நினைக்கவே நினைக்காது. அடுத்தவங்க நல்லா இருந்தால் சந்தோஷப்படும். அன்பு, நான் தான் கஷ்டப்படுத்தேன், அவங்களாவது நல்லா இருக்கிறாங்களே அப்படின்றது தான் அன்பு. நான் நல்லா இல்லை, அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அன்பு கிடையாது. அப்பேற்பட்ட அன்புள்ளவர்களாக நீங்களும் நானும் கற்றல் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 13ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ற, அவங்ககிட்ட வரங்கள் இருக்கலாம், கனிகள் இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் பேசலாம், ஆனால் உன்னிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நீ என்ன பண்ணாலும் பிரயோஜனமற்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஜீரோ. உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா நீ ஜீரோ. ஆனால் நீ அன்பாக இருந்தா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 9 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கடைசி ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அநியாயத்தில் சந்தோஷப்படுமாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. அன்பு என்ன செய்யும்னா, அநியாயமான காரியங்களில் சந்தோஷப்படாம ஆண்டுடைய வார்த்தையில, சத்தியத்துல, உண்மையில சந்தோஷப்படும். அதுதான் உண்மையான அன்பு. அநியாயமான காரியங்களை செய்யாது. அநியாயமான காரியங்களை அன்பு என்றது செய்யவே செய்யாது. அநியாயமாக செய்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஏன்னா அவங்களிடத்துல அன்பு இல்லை. அநியாயமான காரியங்களை அன்பு ஒரு பொழுதும் செய்ய விடவே விடாது. என்ன செய்யணும்னா, சத்தியத்தின்படி செய்கிறது தான் அன்பு. சத்தியம் போதிக்கிறதின்படி நடக்கிறது தான் அன்பு. அதை இந்த அன்பு இந்த நாளில் உங்களை போதிக்கும். இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டோட சமூகத்தில். ஏசப்பா, இந்த அன்பின் குணங்கள்லாம் எங்களுக்குள்ள இருக்கணும். முதலாவது, அன்பு மற்றவர்களை கொடுக்கும், பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, பக்தி விருத்தியை உண்டாக்கும், தன்னை புகழாது, பயத்தை புறம்பாக தள்ளும், பொறாமை இல்லாதது, இருமாப்பா இல்லாதது, சினமடையாது, தீங்கு நினையாது. கடைசி, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷமாயிருந்து சத்தியத்தை நடக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி.